ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தர்மியான காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு தந்த வாய்ப்பை எண்ணி அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன். சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோம். The fear of the Lord is beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம், அந்த பயம்தான் ஞானத்திற்கே ஆரம்பம் என்று திருமறை சொல்லுகிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவரோடு கூட பயணிக்கிற இந்த பயணத்திலே ஆண்டவரோடு கூட நாம் இருக்கும்போது நிச்சயமாய் ஒரு பயம் கலந்த உணர்வு நமக்குள் வரும். அந்த பாதை தீமை விட்டு நம்மை விலக்கும். அந்த பாதை எல்லா தடைகளை விட்டு நம்மை விலக்கும். எல்லா பாவத்தை விட்டு நம்மை விலக்கும். எனவேதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மோடு கூட இருக்கும்போது அதுவே மிகப்பெரிய ஞானத்தினுடைய ஆரம்பம், அதுவே ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அமையும் என்று திருமறை சொல்லுகிறது. இன்னைக்கு ஆலயத்தில் சென்று ஆராதிக்க வேண்டிய ஒரு மகிமையுள்ள ஒரு நாள். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவரோடு கூட நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரோடு கூட நாம் பயணித்து, ஆண்டவரோடு கூட நம்மை ஒப்பு கொடுத்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, ஒரு ஆலயத்தை தேடி நான் செல்லுகிறேன், உம்மோடு கூட பயணிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மோடு கூட வாழும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் அதுவே ஞானத்தினுடைய ஆரம்பமாயிருக்கும். நாம் இயேசுவோடு பயணிக்கின்ற பொழுது அநேக சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அழகாக நம்மை நடத்துவார், அருமையாக நம்மை நடத்துவார். நிச்சயமாய் அவர் தருகிற ஞானம் வெளியேற பெற்றதாக இருக்கும். கவலைப்படாதிருங்கள், இயேசுவோடு கூட பயணிப்போம், அவரோடு கூட இணைந்து ஆராதிப்போம், அவருடைய மகிமையை உணர்வோம், அவருடைய பிரசனத்தை அறிந்து நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோமே அப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்துல அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை தாரும் அப்பா. உம்மோடு நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு பலம் தாரும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய விலையேற பெற்ற பரிசுத்த கரம் கூட இருந்து அற்புதங்களை செய்வீர் நம்புகிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.